இயேசு ஜீவிக்கிறார். ஆமென், ஆமென். என் நண்பர்களே, இந்த ஆண்டிலே தேவன் எனக்கு தந்ததான தலையங்கம்தான் விசுவாசத்தினாலே தான் நாங்கள் ஜெயம் பெற முடியும். ஆகவே நாங்கள் யாவருமே ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். இதற்கு இருக்கிறதான யாவரும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். அதை போல நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம். நாங்கள் யாவரும் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கின்றோம். ஆனால் என் அன்பானவர்களே, நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தின் அளவை அல்லது விசுவாசத்தை நாங்கள் சோதித்து பார்ப்பது முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் விசுவாசிகள் தான், விசுவாசத்துக்குரியவர்கள், விசுவாசிகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றவர்கள் நாங்கள் விசுவாசிகள் தான் என்று நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் வேதத்திலே நாங்கள் காணுகின்றோம், சில வேளைகளிலே இயேசு கிறிஸ்துவானவர் தேவன் எப்படியான வார்த்தைகளை இந்த இடங்களிலே சில வேளைகளிலே பாவித்திருக்கிறார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. நான் உங்களுக்கு காட்டித்தர விரும்புகின்றேன். என் நண்பர்களை லூக்கா புத்தகத்திலே நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது 9வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே 38வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரை நாங்கள் வாசிக்கிற வேளையில் காணுகின்றோம். ஒரு மனிதனை அழைத்து கொண்டு வருகின்றார் தகப்பன். அவனுக்கு சிறு பிள்ளை, பெரியதான வயதில்லை. ஆனாலும் கூட தகப்பன் அழைத்து கொண்டு வருகிற வேளையிலே அவன் நோய்வாய்ப்பட்டவனாக இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் 37வது வசனத்தில் காணுகிறோம். மறுநாள் அவர்கள் மலை உச்சியிலிருந்து இறக்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாகியிருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடித்திருக்கிறது. அப்பொழுது அலறுகிறான். அது அவரை நுரைத்தள்ள அலைக்கழித்து அவரை கசக்கிற பின்பு அவரை விட்டு நீங்குவது அரிதாய் இருக்கிறது. இங்கே நாங்கள் காணுகிறோம், ஒரு பிள்ளையை கொண்டு வருகிறார் தகப்பன். அது அந்த இடத்துல அவனை பிடித்து ஒரு பிசாசு ஒன்று அல்லது ஆவி ஒன்று அவனை பிடித்திருக்கிறது. அப்பொழுது பிடிக்கின்ற வேளையிலே அவன் நுரை தள்ளுகிறான், அலைக்கழிக்கிறது. அவனை கசக்கி புளித்ததன் பின்பாக அவனை விட்டு போவது கஷ்டமாக இருக்கிறது. அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசர்களை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமற் போயிட்டு என்றான். இந்த இடத்துல நீங்கள் காணக்கூடிய இருக்கிறது, இயேசு கிறிஸ்துக்கு பின்னாலே அந்த 3 வருடமாக அவருடைய சீசர்கள் திரிகின்றார்கள், போகின்றார்கள், வருகின்றார்கள், அவரோடு வருகின்றார்கள். இந்த இடத்திலே நாங்கள் காணுகிறோம், அந்த பிள்ளையை இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வருகிறார்கள். ஆனால் அங்கே சீசர்களால் அந்த ஆவியை துரத்திவிட முடியாமல் போய்விட்டது. இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் தன்னுடைய சீசர்களை பார்த்து. நீங்கள் காணக்கூடிய 41வது வசனத்தில் அவர் சொல்லக்கூடிய இருக்கிறது, இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். இந்த இடத்திலே அந்த சீசர்களை பார்த்து இயேசு சுவாமி சொல்லுகின்றார், விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே. என் அன்பானவர்களே, நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். எப்படி என்றால், இவர்கள் சீசர்கள், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்கள், அவரோடு தான் திரிகிறார்கள், அவர் செய்கிற அற்புதங்களை காணுகிறார்கள், அவரோடு வாழுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியே. என் அன்பானவர்களே, நாங்களும் சொல்லுகின்றோம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்,
நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம், நாங்கள் விசுவாசிகள் என்று நாங்கள் கூறுகின்றோம். ஆனால் எங்களுடைய விசுவாசத்தின் மட்டம், விசுவாசமானது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை எங்களால் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. என் அன்பான சகோதரிய சகோதரியே, இந்த காலை வேளையிலே நான் இன்று உங்களுடையதான விசுவாசத்தை நீங்கள் பரீட்சித்து பார்க்கும்படியாக நான் விரும்புகின்றேன். ஏனென்றால் என் அன்பானவர்களே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு 10 வருடம், 15 வருடம், 20 வருடம், 30 வருடம் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் எங்களுடைய விசுவாசத்தின் பிரமாணம், விசுவாசம் எப்படியாக இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டித் தருகின்றேன். மத்திய புத்தகத்திலே 14வது அதிகாரத்திலே இன்னொரு கதையை நாங்கள் காணுகின்றோம். இந்த கதை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தான கதை. இயேசு சுவாமி சீசர்களை அனுப்பிவிடுகின்றார். அக்கறைக்கு போகும்படியாக அழைக்க அனுப்புகிற வேளையிலே எல்லோரும் போகின்றார்கள். நடுக்கடலிலே அப்பொழுது போகிற வேளையிலே இரவு நேரத்திலே நாங்கள் காணுகின்றோம், பெரியதான காற்று அடிக்கின்றது. காற்று அடிக்கின்ற வேளையிலே அலை மோதுகிறது. இயேசு சுவாமி இப்பொழுது தண்ணீரிலே நடந்து போகிறதை காண்கின்றோம். அவர்கள் இது ஆவேசம் ஆவேசம் என்று கதறுகிறார்கள். கதறுகிற வேளையிலும் கூட, அந்த வேளையிலே என் அன்பானவர்களே, இயேசு சுவாமி நான் தான் என்ற வேளையிலே அவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், பார்க்கின்றார்கள். இவர்கள் தேவன் தான் என்று அவர் பார்க்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து நடந்து வருவதை கண்டதான பேதுரு சொல்லுகின்றான், ஆண்டவரே, நானும் உம்மிடத்தில் வர கட்டளையிடும். என் அன்பானவர்களே, நாங்கள் காணுகிறோம், அவன் காலடியை வைக்கின்றான். அவர் தேசம் சொல்லுறான், வா என்ற வேளையிலே அவன் படகை விட்டு இறங்கி முதலாவது அடியை வைக்கிறான், 2வது அடியை தண்ணீர் மேல் வைக்கிறான், 3வது அடியை தண்ணீர் மேல் வைக்க நடக்கின்றான். ஆனால் அந்த அன்பானவர்களே, அங்கே நாங்கள் காணுகின்றோம், அவன் தண்ணீரிலே அமிழ்ந்து போகிறான். அமிழ்ந்து போகிற வேளையிலே இயேசு சுவாமி அவனை பார்த்து சொன்ன வார்த்தை முக்கியமாக இருக்கிறது. நாங்கள் எடுத்து வாசிப்போம். மத்திய 14வது அதிகாரத்திலே 31வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பார்த்து இயேசு சுவாமி சொல்றார், அற்ப விசுவாசி. முன்பு சொல்றார், விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே. இப்பொழுது சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே. ஆகவே விசுவாசத்திலே ஒவ்வொரு அளவுகள், சாரங்கள் இருக்கிறது என்பதை எங்களால் இப்பொழுது விலகிக் கொள்ளக்கூடிய இருக்கிறது. இயேசு சுவாமிக்கு பின்னாலே தெரிந்தவர்கள், இயேசு சுவாமியை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் அவருடைய சீடர் என்று மற்றவர்களால் அழைக்கப்பட்டவர்கள். என் அன்பானவர்களே, இவர்களுடைய விசுவாச வாழ்க்கை பார்க்கிற வேளையில, அவர்களால் பிசாசினை துரத்தி விட முடியாது போயிருக்கிற வேளையில, இயேசு சுவாமி சொல்லுகிறார், மாறுபாடான சந்ததியே, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே. என் அன்பானவர்களே, தண்ணீரிலே மூழ்கிற வேளையிலே இயேசு சுவாமி சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே. என் அன்பானவர்களே, எங்களுடைய விசுவாச வாழ்க்கையையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு கிழமை நாங்கள் சபைக்கு வரலாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவளாக இருக்கலாம். எங்களுடைய விசுவாச வாழ்க்கை எந்த மட்டத்தில் இருக்கின்றதோ அந்த அளவிற்குத்தான் எங்களோடு தேவனோடு இருக்கிற தொடர்பும் ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்க போகிறது. ஆகவே என் அன்பானவர்களை, நான் உங்களுக்கு இன்று உங்களுக்கு காட்டி தருகின்றேன். எங்களது வாழ்க்கைக்கு தேவையான, முக்கியமாக எங்களுடைய விசுவாசம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஆகவே இந்த விசுவாச வாழ்க்கைக்கு நாங்கள் முன்னே செல்ல நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை
வளர்த்துக் கொள்வது தேவையாக இருக்கிறது. என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என் அன்பானவர்களே, நீங்கள் இன்று கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது, எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நாங்கள் எவ்வளவு தூரம் பிடித்துக்கொண்டு வளர்த்து கொண்டு செல்கின்றோமோ அந்த அளவிற்குத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை எங்களால் காண முடியும். இல்லை என்றால் என் அன்பானவர்களே, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோசனம் இல்லாததாய் போய்விடும். பாருங்கள், உங்களை காட்டித்தர விரும்புகின்றேன். இங்கே லூக்கா புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற வேளையிலே 22வது அதிகாரத்திலே 31வது 32வது வசனத்தை நாங்கள் காணுகின்றோம். இயேசு சுவாமி பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், சாத்தான் உங்களை கோதுமையில் சுளகிலே கோதுமையை போட்டு புடைப்பது போல உங்களை புடைக்க என்னிடம் அவர் அதிகாரத்தை கேட்டுக்கொண்டார். என் அன்பானவர்களே, சாத்தான் சீசர்களை சோதிப்பதற்கு இயேசுவிடம் உத்தரவு கேட்கின்றார். இந்த இடத்தில் இயேசு சாமி அவருக்கு சொன்ன பதில் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வாசிப்போம் 31வது வசனம் 32வது வசனம். லூக்கா 22வது அதிகாரத்திலே 31 வசனம் 32வது வசனம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். என் அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லவில்லை, பேதுரு சீமோனே உன்னுடைய பரிசுத்தம் காத்துக்கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொண்டேன், உன்னுடைய ஊழிய காத்துக்கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொண்டேன், நான் உன்னுடைய சீசத்துவம் காத்துக்கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொண்டேன், உன்னுடைய பரலோக ராஜ்யம் காத்துக்கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொண்டேன். அவர் அப்படியாக சொல்லவில்லை. அவர் சொல்லக்கூடியதாக இருக்கிறது, ஒரு விசுவாசம் காத்துக்கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றீங்களா? ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆமென், ஆமென். என் அன்பான தேவ பிள்ளையே, இன்று நீங்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானது விசுவாசம். இந்த விசுவாசம் இருக்கின்ற வேளையிலே மற்ற எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே தானாகவே உருவாகும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்கிற வேளையிலே மற்ற சகல காரியங்களும் பரிசுத்தமாயிருக்கலாம், தேவனை தேடுவதாயிருக்கலாம், தேவனோடு அன்பிப்பதாயிருக்கலாம், தேவனுக்குரிய காரியங்களை செய்வதாயிருக்கலாம், தேவனுக்கு கொடுப்பதாயிருக்கலாம், எல்லாம் வளர தொடங்கும் என்று அன்பார்களே. விசுவாசம் வளர்கின்ற வேளையிலே எங்களுக்கு இவைகளை செய்ய முடியவில்லை என்றால் நாங்கள் விளங்கிக் கொள்ளுவோம், என்னுடைய விசுவாச வாழ்க்கை பலவீனமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். என் அன்பானவர்களே, நான் ஜெபிக்கிறபடியினாலே நான் விசுவாசத்தில் பலமுள்ளவன் என்று சொல்ல முடியாது. நான் விசுவாசத்திலே பலமுள்ளவராக இருக்கிறபடியால் தான் என்னால் ஜெபிக்கக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசம் எனக்குள்ளே இல்லை என்றால் என்னால் ஜெபிக்க முடியாது. என்னிடம் அதிகமானவர்கள் சொல்லுவார்கள், பாஸ்டர் என்னால் ஜெபிக்க முடியல பாஸ்டர், அதுக்காக எனக்கு ஜெபியுங்க. நான் ஜெபிக்கிறதுனால அவங்களுக்கு ஜெபம் வராது. அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனை எந்த தூரம் விசுவாசிக்கின்றார்களோ,
தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு தூரம் விசுவாசிக்கின்றார்களோ அந்த அளவிற்குத்தான் அவருடைய வாழ்க்கை, என் நண்பர்களை, ஜெப வாழ்க்கை அதிகரிக்க போகிறது. எங்களுக்குள்ளாக நற்கிரியைகள் வளர வேண்டும் என்றால் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். எங்களுக்குள்ளே நற்கிரியைகள் அதிகரிக்க முடியாததற்கு காரணம் என்ன? எங்களுக்குள்ளே விசுவாசம் இல்லாமல். நீங்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்பார்களே. இல்லை என்று சொன்னால் என் அன்பான சகோதரியே, நீங்கள் இதை விளங்கிக் கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் அநியாயமாக கிறிஸ்தவர் என்ற பெயரோடு நீங்கள் ஒரு விசுவாசம் இல்லாத சந்ததியாக, இயேசுவாமி சொன்னது போல, இயேசு சுவாமி சீசர்களை பார்த்து தான் சொல்றார், விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே. இயேசுவாமி சீசர்களை பார்த்து தான் சொல்றார், அற்ப விசுவாசியே. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்கள் இதற்கு மேலாக தேவனை விசுவாசிக்கின்றதான விசுவாசத்திலே பலன் உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இங்கே நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது, பேதுருவை பார்த்து இயேசுவாமி சொல்லக்கூடிய இருக்கிறது, சாத்தான் உன்னை சுளகிலே கோதுமணியை போட்டு புடைக்கிறது போல உங்களை புடைப்பதற்காக கேட்டுக்கொண்டான். ஆனால் நான் உங்களுக்காக வேண்டிக் கொண்டேன், உன் விசுவாசம் வளரும்படியாக. உன் விசுவாசம் வளர்த்ததன் பின்பாக உன் சகோதரர்களை நீ பலப்படுத்து. ஆகவே உன்னுடைய விசுவாசம் வளர வேண்டும், மற்றவர்களை நீ பலப்படுத்த வேண்டுமாயிருந்தான் என்று அதிகமான ஜனங்களிலே சொன்னால் எங்களுடைய பிரச்சனைகளை வந்து சொல்லுகிறார்கள், தங்களுடைய கஷ்டங்களை வந்து சொல்லுகிறார்கள், தங்களுடைய இல்லாமையை வந்து சொல்லுகிறார்கள். நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? ஆமா 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 ஆமா, அப்படித்தான் 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 நடக்கும். இந்த காலம் சரி வராது, இந்த வாழ்க்கை சரி வராது, இந்த நாட்களில் சரி வராது. இல்லையே நண்பர்களே, விசுவாசம் இருந்தால், நீ விசுவாசத்திலே வளர்ந்தால், நீ மற்றவர்களை பலப்படுத்துவதாக இருப்பாய். இதுதான் சத்தியம். இங்கே நான் காணுகிறோம் வேதத்திலே. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நாங்கள் சபைக்கு வர முடியாது இல்லை என்றதுக்காக நமஸ்கரிக்க முடியாது. அதிகமான வாலிப பிள்ளைகள் கண்களை திறந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். நமஸ்கரிக்க முடியாது, துதிக்க முடியாது. கோடி கோடியாய் பணம் இருக்கும், ஆனால் தேவனை கொடுக்க நினைக்காது. என்ன காரணம்? நீ சபைக்குத்தான் வருகின்றாய், ஆனால் மாறுபாடான விசுவாசம் இல்லாத சந்ததியே. ஏன்? என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் எங்களுடையதான விசுவாசத்தை பரீட்சித்து பார்க்க வேண்டும். விசுவாசத்தை பரீட்சித்து பார்க்க வேண்டும். எங்களுக்குள்ளாக விசுவாசம் எவ்வளவு சுரம் இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இல்லை என்றால் என் அன்பானவர்களை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நாங்கள் வந்தோம், சபைக்கு வந்தோம், இருந்தோம், நமஸ்கரித்தோம், குறைகளை கூறிக்கொண்டு சபையிலே நடந்தோம், நாங்கள் வீட்டுக்கு சென்றோம். இதுதான் வாழ்க்கையாக அமைய போகிறது. எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நான் உங்களுக்கு புதிய ஏற்பாடு மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் கூட நான் உங்களுக்கு காட்டித்தர விரும்புகின்றேன். ஏன் என் அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கைக்கு உண்மையாகவே இந்த காரியங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுக்குள்ளாக அந்த ஜீவனை தருகின்ற விசுவாசம் எங்களுக்குள்ளாக வர வேண்டும். ஜீவனை தருகிற விசுவாசம் எங்களுக்குள்ளாக வர வேண்டும். அந்த விசுவாசத்துக்குரியதான காரியங்கள் எங்களுக்குள்ளாக வர வேண்டும். என்னோடு சேர்த்து எடுத்துக்கொள்ள தானியேல் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டிலே உங்களை காட்டித்தர விரும்புகிறேன் என்றால் சொல்ல முடியும். இதெல்லாம் புதிய ஏற்பாடுலாம் இருக்குது, பழைய ஏற்பாடுலாம் அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லலாம். இல்லை, நான் உங்களை காட்டித்தர விரும்புகிறேன். தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம் என்னோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். 6வது அதிகாரத்திலே வாசிக்கிற 1வது வசனத்திலிருந்து
23வது வசனம் வரை வாசிக்கிற வேளையிலே நாங்கள் காணக்கூடிய இருக்குது, தரியு என்றதான ராஜா இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த தரியு என்றதான ராஜாவின் ஆட்சி காலத்திலே தானியேல் அவன் நல்லதான ஒரு ஸ்தானத்திலே பிரதானிகளில் ஒருவராக இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த பிரதானிகளில் ஒருவராக இருக்கிற வேளையிலே அங்கே இருக்கின்றதான மற்ற பிரதானிகளுக்கு பிரச்சனை, இவன் ஒரு யூதன், இவன் பிரதானிகளுக்கு தலைவனாக இருக்கிறான் என்றதான பொறாமையின் நிமித்தமாக இங்கே ஒரு காரியத்தை செய்கிறார்கள். என்னத்தை செய்கிறார்கள் என்றால், என் அன்பார்களே, அவர்கள் ஒரு தீர்மானத்துக்கு வருகின்றார்கள். ராஜாவிடம் சொல்லுகிறார்கள், ராஜா குறிப்பிட்ட ஒரு காலம் வரையும் உம்மைத்தான் நாங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும், உம்மைத்தான் நாங்கள் நமஸ்கரிக்க வேண்டும். வேறு யாராவது வேறு தெய்வங்களையாவது வேறு கோவில்களுக்கு சென்று சரி அவர்கள் ஏதாவது வேண்டுதல் செய்தால் அவர்கள் சிங்கத்தின் கெபியிலே போடப்பட வேண்டும். இதற்காக பத்திரங்கள் எழுதப்படுகிறது, கையெழுத்து போடப்படுகிறது. ஆனால் என் அன்பார்களே, தானியேலோ அவன் இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்டது என்று அறிந்தும் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் செய்து வருகின்ற பிரகாரமாக தன் அறை வீட்டிலே சென்று மேல் மாடியிலே இருக்கிற ஜன்னலை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேராக அவன் தன் வாழ்க்கையில் 3 முறை ஒரு நாளைக்கு ஜெபிப்பது போல அவன் ஜெபிக்கின்றான். இப்பொழுது எல்லோருக்கும் தெரியும், தானியேலை குறை கண்டுபிடிப்பதற்கு வேறு ஒரு வழியும் இல்லை. அவனுடைய வாழ்க்கையிலே அநீதி என்றது இருக்கவில்லை. ஆரம்பத்தினாலே சமயத்தை பின்பற்ற காரியத்தில் தான் அவரை பிடிக்க முடியும் என்று நினைத்து அவரை என்ன செய்கிறார்கள், அவரை கொண்டு வந்து இந்த இடத்துல இருக பிடிக்க பார்க்கிறார்கள். என் அன்பான தோப்பிலேயே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது, இங்கே தானியேலுக்கு விரோதமாக இப்பொழுது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. என்ன குற்றச்சாட்டு இங்கே வைக்கப்படுகிறது? தானியேல் ராஜாவுக்கு விரோதமாக செயற்படுகின்றான். ராஜாவுடைய கட்டளையை மீறி அவன் செயற்படுகின்றான். என் அன்பானவர்களே, அவன் தேவனுடையதான ஊழியக்காரனாக, தேவனுடைய தீர்க்கதரிசியாக, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த இடத்திலே ஜனங்கள் அவனுக்கு எதிராக அங்கே கொண்டு வந்த முறைப்பாடு ராஜாவிடம் கொண்டு வரப்படுகிறது. ராஜாவிடம் கொண்டு வரப்படுகிற வேளையிலே ராஜா இப்பொழுது கூப்பிடுகின்றார், ராஜா தானியேலை வரும்படியாக. ராஜாவுக்கோ தானியேல் மேல் மிக பிரியமுள்ளவராக இருந்தான். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அநீதியோடு செய்ததை அவன் காணவில்லை. என் அன்பானவர்களே, இப்பொழுது துக்கத்தினாலும் கூட ராஜா அன்று நாள் பொழுதும் எப்படியாவது தானியேலை அந்த சிங்கக்கூட்டுக்குள் போடாதபடிக்கு தப்பு வைக்கிறதுக்காக முயற்சி எடுத்தார். ஆனாலும் அந்த மற்ற பிரதானிகளுடைய கைகள் பலத்ததினாலே அந்த காரியத்தை செய்ய வேண்டியிருந்தது. என் அன்பானவர்களே, செய்து அவரை கொண்டு சென்று என்ன செய்கிறார்கள், அங்கே சிங்கத்தின் கவியிலே போடுகிறார்கள். என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். நாங்கள் வாசித்து பார்க்க போகிறோம். 6வது அதிகாரம் நாங்கள் வாசிக்க போகின்றோம். இருபத்தி 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு
தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதென்னென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். அதோடு போன்வாக. ஹல்லேலூயா. என் நண்பர்களே, இங்கே தன்னுடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்பொழுது தாரியூ ராஜா சென்று அங்கே கெபியின் முன்பாக கூப்பிடுகிறார். தானியேலை கூப்பிடுகிற வேளையிலே தானியேல் சொல்லுகிறார், ராஜாவை நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவராய் காணப்பட்டேன், ராஜாவை உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்பொழுது தானியேல் கெபியில் இருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாயிருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் தன் தேவனுடைய பேரில் விசுவாசமாயிருந்தபடியால் அவனிலே ஒரு சேதமும் காணப்படவில்லை. என் நண்பர்களே, அவன் ஜெபித்தபடியால் அல்ல, அவன் நீதியான காரியங்களை செய்தபடியால் அல்ல, எதனாலே அவன் காக்கப்படுகின்றான்? தன் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்ததான பலமான விசுவாசத்தின் நிமித்தமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அவன் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிக்கிறவனாக இருக்க காரணம் என்ன? அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம். இங்கே சொல்லுகின்றான், ஆண்டவரே, தேவனுக்கு முன்பாக நான் அநீதி செய்யவில்லை, ராஜாவுக்கு முன்பாக நான் அநீதி செய்யவில்லை. ஆகவே அவருடையதான நற்கிரியைக்குரிய வாழ்க்கை வந்தது எதிராலே? அவருடைய விசுவாசத்தினாலே. என் அன்பான சிவப்பிள்ளைகளே, இன்று அதிகமானவர்கள் தங்கள் நற்கிரியையினாலே தேவரை திருப்திப்படுத்த விரும்புகிறார்கள். தங்களுடைய பரிசுத்தத்தினாலே தேவரை திருப்திப்படுத்த விரும்புகிறார்கள். தங்களுடையதான கொடுப்பிறவினாலே தேவனை திருப்திப்படுத்த விரும்புகிறார்கள். என் அன்பானவர்களை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இவைகள் எங்களுக்குள்ளே வர வேண்டும் என்றால் எங்களுக்குள்ளே தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் ஆழமான விசுவாசமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்திற்காக சொல்லுங்க, தானியேல் காக்கப்பட்டது அவருடைய விசுவாசத்தினாலே. தானியேல் காக்கப்பட்டது அவருடைய விசுவாசத்தினாலே. என் நண்பர்களே, சீசர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், அவர்களால் பிசாசை துரத்த முடியவில்லை. விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே தண்ணீரிலே நடக்க முடியவில்லை. அற்ப விசுவாசியே, விசுவாசத்துக்குரிய காரியங்களை எங்களால் செய்ய முடியவில்லை. ஏன்? எங்கள் விலகீனமான விசுவாசத்தின் நிமித்தமே. நாங்கள் தேவ வார்த்தையை உண்மையாகவே விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால், தேவனை உண்மையாகவே விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால், தேவனுக்குரிய காரியங்கள் எங்களுக்குள்ளே தானாக உருவாகும். என் அன்பானவர்களே, நாங்கள் வாயிலே பிள்ளைகளுக்கு சீனியை போட்டுவிட்டு சொல்வதில்லை, இனி இனிக்க வேண்டும் இனிக்க வேண்டும் இனிக்க வேண்டும் இனிக்க வேண்டும் சொன்னால்தான் அந்த பிள்ளைக்கு இனிக்கும் அல்ல. சீனியுடைய குலாம்சமே இனிப்புத்தான். எங்களுக்குள்ளே விசுவாசம் வருகிற வேளையிலே தானாகவே எங்களுக்குள்ளே நற்கிரியைகள் உருவாகும்.
எங்களுடைய விசுவாசத்தின் அளவிலே தான் எங்களுடைய வாழ்க்கையுடைய கிரியைகள் அமைந்திருக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். டேனியல் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிக்கின்றான். என் நண்பர்களே, ஜெபத்தினால் அல்ல அவன் விடுதலை பெற்றுக் கொண்டது. அவரை சொல்லுகிறான், நான் தேவனை விசுவாசித்தேன், கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும். இன்னைக்கு அந்த சபையில கூட இன்று எங்களுக்குள்ளாக பிரச்சனை இருக்கிற காரணம் என்ன? எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை வளர்த்துக் கொள்ளாதான். ஜெபிக்க முடியவில்லை, நமஸ்கரிக்க முடியவில்லை, தேவனோடு வார்த்தையை வாசிக்க முடியவில்லை, காலத்தை கொடுக்க முடியவில்லை. ஏன் அன்பானவர்களே? எங்கள் மேல் விசுவாசம் இருந்தால் நாங்கள் அதை செய்வோம். நீங்கள் கொஞ்சமா யோசித்து பாருங்கள். நீங்கள் தொழிலுக்கு போறீர்கள், வருமானம் கிடைக்கும் என்ற விசுவாசத்தினால அல்லவா? வருமானம் இல்லை என்றால் நீங்கள் போவீர்களா? அப்படி போறீர்கள், நீங்கள் போறது வியாபாரம் அல்ல, போகிறீர்கள் காலத்தை கழிப்பதற்காக. என் அன்பான சகோதரிய சகோதரியே, இந்த காலை வேளையிலே நீ கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய சத்தியத்தை. தேவனுடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ளாதினால்தான் இன்று அதிகமானதான நாங்கள் சத்தியத்தை அறியாததினாலே நாங்கள் சங்காரமாய் கொண்டிருக்கின்றோம். என் அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த கால வேளையில் கூட நீங்கள் உங்களை பரீட்சித்து பார்ப்பதை நான் எதிர்பார்க்கின்றேன். ஏன் எங்களை பரீட்சித்து பார்க்க வேண்டும்? இல்லை என்றால் நாங்கள் தரக்குறைவானவர்களாக, விசுவாசத்திலே பெருமதி இல்லாதவர்களாக, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தரம் இல்லாதவர்களாக நாங்கள் எங்களை வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்போம். நீங்கள் இந்த காலை வேளையிலும் நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை நல்லா விலகிக் கொள்ள வேண்டும். ஏன் அன்று அவர்களால் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை? சிந்திக்க வேண்டும் என்பார்களே. விசுவாசம் ஆவிக்குரிய கிரியை ஆயிருக்கிறது. 6 மணி நாள் தான் பவுலடிகளார் எழுதுகிறார், யுத்த ஆயுதங்களிலே ஒன்று விசுவாசம். கேடயமான விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு உனக்கு எதிராய் வருகிற பிசாசினுடைய அக்கினி சிறங்களை அழிக்கும்படியாக வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆகவே இவர்களுக்குள்ளே விசுவாசம் இல்லாததினாலே இயேசுவை கண்டுகொள்கிறார். இவர்களுக்கு பிசாசை துரத்த முடியவில்லை. ஏன்? விசுவாசம் இல்லாத சந்ததியாக இருக்கிறார்கள். விசுவாசம் அவர்களுக்குள்ளே இல்லை. ஆவிக்குரிய செயற்பாடான விசுவாசம் அவர்களுக்கு இல்லை. என் அன்பானவர்களே, நான் உங்களை சொல்லுகின்றேன், நீங்கள் என்று கற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் மற்றவர்களை செய்து விசுவாசத்தை பெறுவது அல்ல, விசுவாசத்திலே வளர்கின்றவர்களை தான் மற்றவர்களை செய்யக்கூடிய முடியும். எங்கள் விசுவாச வாழ்க்கையை வளர்க்க வேண்டும். பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகின்றேன். இப்படியாக நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னை கவனித்தால் தான் இந்த காரியங்கள் உங்களுக்கு விலகிக் கொள்ள முடியும். பக்கத்தில் கதைத்து வேறு காரியங்கள் செய்தால் உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. நாங்கள் பாவிகளாக இருந்தோம். நான் சொல்றது சரியா இருந்தோம்? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நாங்கள் பாவிகளாக இருந்தோம். எங்களுக்கு சுவிசேஷம் வந்தது. உண்மையான ஆமேன் சொல்லுங்க. எங்களுக்கு சுவிசேஷம் வந்தது. ஆமேன். நாங்கள் சுவிசேஷத்தை விசுவாசித்தோம்.
ஆமென். சுவிசேஷத்தை விசுவாசித்ததினாலே தேவனுடைய கிருபை எங்களுக்கு கிடைத்தது. தேவனுடைய கிருபை கிடைத்ததினாலே எங்களுக்கு ரட்சிப்பு வந்தது. சரியா நான் சொன்ன சரியா? இது ஒழுங்கு சரியா? நாங்கள் பாவிகளாயிருந்தோம், நாங்கள் எங்களுக்கு சுவிசேஷம் வந்தது, நாங்கள் விசுவாசித்தோம், விசுவாசித்தது நிமித்தமாக தேவனுடைய கிருபை கிடைத்தது, தேவனுடைய கிருபை கிடைத்தது நிமித்தமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டும் சின்ன சின்ன பாவங்களை நாங்கள் செய்கிறோம். ஒத்துக்கொள்றீங்களா? ஆமென் சொல்லுங்க. நான் சொன்னேன் ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா? இல்லை செய்யல. ஒரு பாவமே செய்யாதவங்களா இருந்தால் நான் நினைக்கிறேன் நீங்கள் இங்கே இருக்கணும், பரலோகத்தில் இருக்க வேண்டிய ஆக்கள். சரியா? இங்கே பாவத்தை செய்கிற வேளையிலே பாவம் யாருடையது? தேவனுடையதா? சாத்தானுடையது. ஆகவே சாத்தான் இப்பொழுது எங்களை அடிப்பது, சாத்தான் அடிப்பது எந்த இடத்திலே அடிப்பான்? தேவனுடைய கிருபையை அடிக்க முடியுமா? அது யாருடையது? தேவனுடைய கிருபையில கையை போட முடியுமா? தேவனுடைய ரட்சிப்பிலே கையை போட முடியுமா? யார் கொடுத்தது? இவைகள் எல்லாம் தேவனுடைய ஈவுகள். கை போட முடியாது. அப்படியானால் அவன் அடிப்பது எந்த இடத்திலே? விசுவாசத்திலே. ஒத்துக்கொள்றாக்கள் எல்லாரும் ஆமென் சத்தமா சொல்லுவோமா? ஆமென். அவை நாங்கள் தேவனுக்கு எதிரான காரியங்களை, தேவனுடைய திட்டத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு எதிரான காரியங்களை செய்கிற வேளையில உங்களுடைய ரட்சிப்பெல்லாம் கட்டு போகிறது, தேவ கிருபையால கட்டு போகிறது. எது கட்டு போகிறது? உங்கள் விசுவாசம் கட்டு போகிறதுனாலே கிறிஸ்தவ வாழ்க்கை இழந்து போகிறோம். கிறிஸ்துக்குரியதான ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து போகிறோம். தேவனுடைய பிள்ளை என்றதான தன்மையை இழந்து போகின்றோம். தேவனுடைய தேவனங்களுக்கு ஆய்க்கப்படுத்தியான ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து போகிறோம். ஆனவரினாலே அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில சிம்பிளாக எங்களால் விலகிக் கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நான் சொல்லுகின்றேன். சாதாரண முறையில் எங்களால் விலகிக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். பார்த்தீங்களா? எங்களுக்கு யாருக்குமே சொல்ல முடியல ஆமென் என்ற ஒரு வார்த்தை. ஏன்? எங்களுக்கு பொறுத்தரைகள் வருகிற வேளையிலே எங்களுக்குள்ளே விசுவாசம் இருந்தால் என்ன வார்த்தை வரும்? என்ன வரும்? ஆமென். நன்றாக விலகிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். என் அன்பானவர்களே, எங்களை காரியத்தை விலகிக் கொள்ளும். எங்களுக்குள்ளே விசுவாசம் இருந்தால் எங்களுக்கு வருகிறதான பொறுத்தரைகளுக்கு நாங்கள் சும்மா இருக்க போவதில்லை. இதான் சிம்பிளா நாங்கள் விலகிக் கொள்ளக்கூடிய காரியம். இந்த விசுவாசத்தின் அளவை விலகிக் கொள்ளக்கூடிய காரியம். நாங்கள் சொல்லுகிற போது உலகத்தை படைத்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். இது எங்களுக்குள்ளே வரும். ஏன்? எனக்குள்ளே அந்த விசுவாசம் இருப்பதினாலே. சிம்பிள் சின்ன காரியத்தை நான் சொல்லித்தந்தேன். எங்கள் விசுவாசத்தை நாங்கள் வளர்க்க வேண்டும். என் அன்பானவர்களே, நேரம் செல்கிறதுனாலே அதிகமான காரியங்கள் இருந்தாலும் எங்களுக்கு சொல்ல முடியாமல் இருக்கிறது. நான் உங்களுக்கு காட்டி தருகிறேன். தேவனுக்கு இந்த உலகத்தை குறித்து பெரிய ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் அவன் சொல்லுவீங்கன்னு சொல்லி, தேவனுக்கு இந்த உலகத்தை குறித்து பெரிய திட்டம் இருந்தது. ஆமென். தேவனுக்கு பெரிய திட்டம் இருந்தது. ஏன்? ஒரு மனிதரை தேவன் தெரிவு செய்து
நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனை தேவன் தெரிவு செய்கின்றார். அவனை பெரிய பரம்பரையாக மாற்ற விரும்புகின்றார். அவன் மூலம் ஒரு பரம்பரையை உருவாக்க விரும்புகிறார். அவன் மூலமாக 12 கோத்திரங்களை உண்டாக்க விரும்புகிறார். 12 கோத்திரங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். கானான் தேசத்தை உரிமையாக்கி அவர்களை இஸ்ரவேலர் என்ற பெயரோடு வாழ வைக்கின்றார். அந்த 12 கோத்திரங்கள் ஒரு கோத்திரமாகிய யூதா கோத்திரத்தை தேவன் தெரிவு செய்து அந்த கோத்திரத்திலே இயேசு என்பவர் பிறப்பதற்கு தேவன் விரும்புகின்றார். இயேசு சாமி அந்த கோத்திரத்திலே வந்ததற்கு பின்பாக அவர் இந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டு முழு உலகத்துக்கும் அவர் ரட்சிப்பை தர விரும்பினார். ஆமென் சொல்லுவோமா? கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நன்றாக கொடுங்கள். அந்த ஒரு மனிதனை தெரிவு செய்து அந்த ஒரு மனிதன் ஊடாக பரம்பரையை உண்டாக்கி இஸ்ரவேலராக்கி அவர்களுக்குள்ளே ஒரு கோத்திரத்தை தெரிவு செய்து அந்த கோத்திரத்திலே இயேசு சுவாமி பிறக்க வைத்து அந்த இயேசு சுவாமியை சிலுவையிலே அடிப்பதனூடாக அவர் பலியாவதனூடாக முழு உலகத்துக்கும் அவர் ரட்சிப்பை கட்டளையிட விரும்பினார். ஆனபடியால் தான் வேதம் சொல்கிறது, உலகம் உண்டாவதற்கு முன்பாக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று. என் அன்பானவர்களே, என்னோட உங்களை கேட்கிற கேள்வி, இயேசு சாமி இப்படி ஒருவன் ஊடாக ஒரு பரம்பரையை உண்டாக்க விரும்பின தேவன் எப்படிப்பட்ட மனிதனை தெரிவு செய்தார்? நல்ல பணக்காரனையா? பணக்காரன் தெரிவு செய்தால் லேசு. ஏன்? எந்த சிலவும் இல்லை. அவன் கானான் தேசத்துக்கு போய் அங்கே நாட்டையெல்லாம் பிடிச்சு சுத்தவர வேலி அடைச்சு அவர் நல்லா இருந்திருப்பார், ஒரு பிரச்சனை இருக்காது. அப்படின்னா படித்து அறிவிலே சிறந்தவரை தேவன் தெரிவு செய்தாரா? இல்லை. உலகமெங்கும் புகழ் பெற்றோர்களை தெரிவு செய்தாரா? ஜோபு போல மிகவும் வசதியானவரை தெரிவு செய்தாரா? இல்லை. எப்படிப்பட்டவரை தேவன் தெரிவு செய்தார்? ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை என்ன செய்தான்? விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தெரிவு செய்யப்பட்ட மனிதனான குவாலிஃபிகேஷன் ஒன்றே ஒன்று, அவன் தேவனை விசுவாசித்தான். என் அன்பானவர்களே, நாங்கள் அந்த விசுவாசத்தை வளர்க்க ஆசைப்படாமல் வேறு காரியங்களை நாங்கள் வளர்க்க ஆசைப்படுகின்றோம். நீ விசுவாசத்தை வளர், அப்பொழுது உனக்குள்ளே மற்ற காரியங்கள் தானாகவே வளரும். பாவம் யாருடையது? பாவம் யாருடையது? பரிசுத்தம் யாருடையது? தேவனை விசுவாசிக்கிறோம்னா விசுவாசியாக பாவம் செய்ய முடியும், சாத்தனுடைய காரியத்தை செய்ய முடியும்.
சிம்பிளா இல்லையா? அவிசுவாசம் யாருக்கு வர முடியும்? என் அன்பானவர்களே, நாங்கள் விளைவிக்கொள்ள முடியும். எங்களை விசுவாசத்திலே வளர்க்கிற வேளையிலே கேள்வியினாலே விசுவாசம் வரும். கேள்வியினாலே விசுவாசம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ தேவ வசனத்தை வாசித்து மனப்பாடம் செய்து தியானித்து அதற்குள்ளாய் வாழ்ந்து தேவனை பற்றும் அறிவிலும் தேவனுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கையிலும் விசுவாசத்திலே நீ உறுதியாக பிடித்துக் கொண்டிருந்தால் உனக்குள்ளே மற்ற காரியங்கள் தானாக வரும். என் அன்பானவர்களே, இன்று நாங்கள் மற்ற காரியங்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம். தேவையான விசுவாசத்தை விட்டுவிட்டு அந்த விசுவாசத்திலே வளர வேண்டியதான ஆசை எங்களிடம் இல்லை. விசுவாசத்திலே வளர்ந்தால் என் அன்பானவர்களே, நீங்கள் காணக்கூடிய அவன் ஆபிரகாம் பாவம் செய்யவில்லையா? பாவம் செய்தான். ஆனால் வேதம் சொல்ற அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. என் அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கூட இந்த சத்தியங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த சத்தியத்துக்குள்ளாக வாழ தீர்மானத்துக்குள்ளாக மாற வேண்டும். அவை ஒன்று ஒன்று விளைக்கொள்ளுங்கள். தேவ வசனத்தை வாசிப்பதனூடாக, தேவ வசனத்தை தியானிப்பதனூடாக, சாட்சிகளை கேட்பதனூடாக. இரண்டாவது காரியம், என் அன்பானவர்களே, சங்கீதம் முதலாவது சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, அந்த விசுவாசத்தை கெடுக்கின்றவர்களோடு நாங்கள் சம்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்காது இருக்க வேண்டும். விசுவாச குறைவான வார்த்தைகளை பேசுகிறோம், விசுவாசத்துக்கு குறைவான காரியங்களை செய்கிறோம். அவர்களோடு நாங்கள் செய்ய இடைப்பட வேண்டாம், அவர்கள் உட்காரும் இடத்தில் உட்கார வேண்டாம் என்று தாவீது ராஜா சொல்கிறதை காணுகின்றோம். இந்த கிழமையிலே நீ யாராவது ஒரு மனிதனோடு பேச வேண்டும், ஒன்று விசுவாச வார்த்தைகளை பேசுகின்றவர்களோடு பேச வேண்டும். நன்றாக விளையாடிக் கொள்ளுங்கள். விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்கள் பேச வேண்டும், அவர்களோடு நீங்கள் கதைக்க வேண்டும், விசுவாசத்துக்குரிய காரியங்களை கதைக்க வேண்டும். நான் ஜெபித்த இந்த நாளிலே என் ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. நான் வேதத்தை காலையிலிருந்து மாலை வரை நான் அதிகமான காரியங்களை வாசித்தேன். புதிய காரியங்களை கர்த்தர் என்னோடு பேசுகிறார், இந்த காரியத்தை என்னோடு கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லக்கூடியவோடு பேச வேண்டும். என் அன்பானவர்களே, சத்தியத்துக்கு முரணான, சத்தியத்துக்கு எதிரான, சபைகளுக்கு விரோதமான, சாத்தானுக்குரிய காரியங்களை பேசுகின்றோம் என்றால் நாங்கள் விசுவாசத்துக்குரியவர்கள் அல்ல, அவிசுவாசத்துக்குரியவர்கள். அவர்களோடு நாங்கள் பேசுவதனாலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே கெடுத்துக் கொள்கிறோம், எங்களுடைய விசுவாசத்தை நாங்களே கெடுத்துக் கொள்கிறோம். மூன்றாவது காரியம், கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவது காரியம், விசுவாசத்தை வளர்ப்பதற்கான மூன்றாவது காரியம், எங்களுக்கு கொரிந்தியர் புத்தகம் இப்படியாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசத்தின் ஆவி. ஆகவே விசுவாசத்துக்குள்ளாக
இருப்பது விசுவாசத்தின் ஆவி. இந்த விசுவாசத்தின் ஆவியை நீ வளர்க்க வேண்டும் என்றால் நீ அந்நிய பாஷையிலே நமஸ்கரிக்கின்றவனாய் இருக்க வேண்டும். உன்னுடைய ஜெபங்கள் விசுவாசத்துக்குரியதிலே வளர்க்கப்பட வேண்டுமாயிருந்தால் ஆவியிலே செயற்படுகின்றவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகின்றான். ஒரு விசுவாசத்தின் ஆவியை நீ வளர்க்க வேண்டுமாயிருந்தால் அந்நிய பாஷையிலே தேவனை நீ நமஸ்கரிக்க ஜெபிக்க நீ பழக வேண்டும். அந்நிய பாஷையை நீ பேசுகிற வேளையிலே, துதிக்கின்ற வேளையிலே உனக்குள்ளாக அந்த விசுவாசத்தின் ஆவி வளர தொடங்குகிறது. என் அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலும் நான் உனக்கு சொல்லுகின்றேன், நாங்கள் மற்றவைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய முதலாவது காரியம் விசுவாசம். ஒரு மரம் இருந்தால் என் அன்பானவர்களே, மரத்தில் இருந்து இலை விடுகிறது, மரத்திலே இருந்து பூ விழுகிறது, மரத்திலே இருந்து சிறிய காய் விழுகிறது, மரத்திலே இருந்து கம்புகள் உடைந்து விழுகிறது. இவை எதுவுமே மீண்டும் மரமாக வருவதில்லை. பழம் மட்டுமே இடத்திலே விழுகிறது போல அது மரமாக வருகிறது. உன் வாழ்க்கையும் விசுவாசத்திலே கட்டியெழுப்பப்பட்டால் தான் உனக்குள்ளே பிரதிபலன் இருக்கிறது. மற்றவைகளாம் காய் பிஞ்சு போடுறவைதான். அவைகளினாலே உனக்கு பிரயோசனம் இல்லை. என் அன்பான தேவப்பிள்ளையே, இந்த காலை வேளையிலும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், எங்களுடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்காக நாங்கள் தேவனுடையதான வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் நாளுக்கு நாளாக உணவை உண்பது போல எப்படியாக ஆசையாக இருக்கின்றோமோ அதுபோல நாங்கள் அதை உட்கொள்ள ஆசையாக இருக்க வேண்டும். அப்பொழுது எங்களுடைய விசுவாசம் வளரும். விசுவாசத்தை உரியதான காரியங்களை பேசுகிறவர்களோடு விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும். குறைகளை பேசுகின்றவர்களோடு அல்ல, விசுவாசம் இல்லாத காரியங்களை கதைப்பவர்களோடு அல்ல. என் அன்பார்களே, உங்கள் விசுவாசத்தை நீங்கள் கட்டி எழுப்ப பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். ஆமென் சொல்லுவோமா? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். எங்களுக்கு வெற்றி கிடைப்பது விசுவாசத்தின் ஊடாக மட்டுமே. எங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கப் போவது விசுவாசத்தின் ஊடாக மட்டுமே. எங்களுக்கு உலகத்தின் வெற்றிகள் எல்லாம் கிடைக்கப் போகுது. உலகத்தில் கிடைக்கக்கூடியதான சகல விதமான உலகத்திலே கிடைக்கிறதான ஆசீர்வாதங்கள் கூட எங்களுக்கு கிடைப்பது எங்களுடைய விசுவாசத்தின் ஊடாகவே. ஆனபடினாலே நண்பானவர்களே, இந்த கால வேளையிலும் எங்களுடைய விசுவாச ஆவியை வளர்க்கக்கூடியதான அந்நிய பாஷையிலே ஜெபிக்கின்றதான அந்த வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் செல்ல வேண்டும். காலத்தை நேரத்தை சும்மா கழிப்பது அல்ல. அந்நிய பாஷையினூடாக கதைக்கிற வேளையிலே ஆவியிலே ஒரு அனல் ஏற்படுகிறது. ஆவியங்களை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது உங்களுடைய விசுவாச வாழ்க்கை வளர துறக்கிறது. ஆறுபடி நாள் இந்த கால வேளையிலும் கூட உங்களை பார்த்து நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அற்ப விசுவாசிகளா
விசுவாசமே இல்லாத சந்ததியா, இல்லை விசுவாசத்திலே வளர்த்து கொண்டிருக்கிற ஜனங்களா? எந்த இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம்? உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு காட்டித்தரக்கூடியதாக இருக்கிறது. அன்று கொண்டு வருகிற வேலையாளர்கள் பிசாசை துரத்த முடியவில்லை. பிசாசை துரத்த முடியாதனாலே இயேசுவாமி சொல்றார், விசுவாசம் இல்லாத சந்ததியே. கடல்ல நடக்க முடியாதனாலே இயேசுவாமி சொல்றார், அற்ப விசுவாசி. என் நண்பர்களே, டேனியல் சொல்லக்கூடிய இருக்கிறது, நான் தேவனை விசுவாசித்தேன், சிங்கத்தின் கவியிலே போடப்பட்டேன், நான் தேவனை விசுவாசித்தேன், எந்த சக்திகளும் என்னை அணுக முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென். தேவனுடைய திட்டமே நிறைவேறியது விசுவாசித்த ஒரு மனிதன் ஊடாகவே. தேவன் தெரிவு செய்தது பணக்காரனே அல்ல, படித்தவனே அல்ல, அழகுள்ளவனே அல்ல, யுத்த வீரனே அல்ல, தன்மேல் விசுவாசம் வைக்கிற ஒருவனே தேவன் தெரிவு செய்தார். அவர்தான் ஆபிரகாம். என் அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட அந்த விசுவாசத்திலே வளரும்படியாக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும் நான் கதைக்கு போது விசுவாசத்தான். எனக்கு கர்த்தர் அதிகமான காரியங்களை என் உள்ளத்தை வைத்திருக்கின்றார். விசுவாசத்தை குறித்தான காரியங்கள், வெற்றியை நிச்சயமாக நாங்கள் கண்டுகொள்ள போகிறோம். இந்த ஆண்டிலே முடிவிலே திரும்பி பார்க்கிற வேளையிலே நிச்சயமாக எங்களுடைய சபை வெற்றியின் சபையாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் என்னோடு அதை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆனபடியினாலே இருக்கிற